ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ரொம்ப பாப்புலரான சிங்கப்பூரியன் கிராப். ரொம்ப சிம்பிள், வீட்டில் பண்ணுறது. இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இது மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க் இருக்குது, அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிராபை க்ளீன் பண்ணிடலாம். பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளாப்பை பிடிச்சி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட அந்த ஹெட்டு வந்து தனியாக வந்துடும். அதுவும் தேவை நமக்கு. அது ஓரத்தில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் சைடில் உள்ள கில்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓடுற தண்ணியில் வந்து சென்டரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்லைமியாக ஒரு இது இருக்கும். அதை நீங்கள் பைப்பில் வந்து காணிச்சிங்க அப்படின்னா அது க்ளீன் ஆகிடும். இப்போ அந்த பார்ட்டை தான் இதை வந்து நீங்கள் பைப்பில் காணிச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருங்க. நீங்கள் பெரிய கிராப்னா காலை கூட தனியாக எடுத்து வச்சுக்கணும். உடச்சி எடுத்துக்கலாம், மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சின்ன கிராப்னால நான் இப்படி மட்டும் கட் பண்ணி அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு, இப்போ அந்த ஹெட் இருக்குல்ல, அந்த ஹெட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாப்பையும் ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்குள்ளே ஃப்ளஷ் இருக்கும், அது இருக்கட்டும். காலை வந்து லைட்டாக கிராக் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே போகும். அவ்வளோதான், நம்ம கிராப் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. சில்லிஸ், ட்ரை சில்லியை ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். நிறைய பூண்டு, நிறைய இஞ்சி, வெங்காயம், இல்லைன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். சில்லியை வந்து சோக் பண்ணி வச்சேன்ல, அந்த சோக் பண்ண சில்லி எல்லாத்தையும் நல்ல ஸ்மூத்தாக, ஒரு ஸ்மூத் இல்லை, ஒரு மாதிரி குறப்பாக, ஆனால் வந்து கொஞ்சம் இதாட்டு இருக்கணும். ரொம்ப வடியை மிக்சியில் அரைக்க வேண்டாம். நான் அதனால தான் சாப்பரில் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நமக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாக் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றி அது ஹீட் ஆனோடனே இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஒரு மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த விழுதை போட்டு 3-4 நிமிஷம் வதக்கி விடுங்க. அதோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும், ரா ஸ்மெல் போகணும். அது வரைக்கும் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சீசனிங்க்கு வந்து இதில் சால்ட்டும் சுகரும் அளவு எல்லாமே கவலைப்படாதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட ரெசிபி லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணுங்கள். அதில் மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. சால்ட்டு சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கிராப், நான் வந்து அதோட அந்த ஹெட்டை மட்டும் கடைசி ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இப்போவே ஆட் பண்ணால் நமக்கு அது ஓவராக குக் ஆகிடும்னு இன்னொன்று கஷ்டமாக இருக்கும் மிக்ஸ் பண்ண. ஸோ இப்போ வந்து அதை மற்றதெல்லாம் ஆட் பண்ணி நல்ல மசாலாவில் ஒரு நிமிஷம் பெரட்டி விடுங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமாட்டு சிக்கன் ஸ்டாக் வச்சுருக்கேன். நான் அந்த ஸ்டாக் க்யூப் கடையில் கிடைக்கும் தெரியுமா, அதை வந்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். நீங்கள் வெறும் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி இதை வந்து 6-7 நிமிஷம் இதை குக் பண்ண போகிறோம். நல்லா குக் ஆகிற டைமில் கார்ன்ஃப்ளவரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி ஒரு முட்டையை வந்து நல்லா அடித்து கலக்கி ஓரத்தில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்மளோட கிராப் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து அந்த தலை வந்து வச்சுருக்கேன்ல, அதை ஆட் பண்ணிடலாம். அதில் ஃப்ளஷ் இருக்குது. ஸோ அதை ஆட் பண்ணி அதில் மெல்ல மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து அகெயின் ஒரு 2-3 மினிட்ஸ் இது வந்து குக் ஆகணும். அதுக்கிடையில் நம்ம வந்து சில்லி பேஸ்ட்டு, சோய் சாஸ், டொமேட்டோ கெச்சப், ஸோ இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேஸ்ட்டுக்கு. அதையும் ஆட் பண்ணி நல்ல ஜென்டலாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 3 நிமிஷம் போல், 2-3 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். இப்போ இது கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ சாஸை வந்து திக் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மெல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளோட சாஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு திக் ஆகிடும். திக்கானதுக்கு அப்புறமாட்டு எக் இருக்குல்ல, எக்கு வச்சுருக்கோம்ல, அந்த எக்கையும் வந்து இந்த ஹாட்டான சாஸில் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுற போகிறோம். இந்த எக்கு வந்து அந்த சிங்கப்பூரியன் கிராப்புக்கு உண்டான ஐகானிக் டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு நான் ஒரு முட்டை தான் ஊற்றுனேன். கொத்தமல்லி கீரையும் போட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து 30 செகண்ட்ஸ் குக் பண்ணால் போதும். எக்கு போட்டுட்டு அடுப்பை அணைச்சிடலாம். அந்த ஹீட்லேயே அந்த எக்கு குக் ஆகிடும். அந்த கன்சிஸ்டன்சியும் பாருங்கள் கரெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி கீரை. இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சா. அவ்வளோதான், சிங்கப்பூரியன் கிராப் வந்து ரெடி. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சிங்கப்பூரியன் கிராப் ரெடி. இது ப்ரெட்டு, பன்னு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸு கூட நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பாப்புலரான டிஷ். லிங்க் கீழே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன். ஓகே, பாய்.